திருச்சிற்றம்பலம். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ் வழுத்தி என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற பதிகம் 7வது திருமுறையிலே 28வது பதிகமாக அமைந்திருக்கின்ற திருக்கடவூர் வீரட்டானம் என்ற தளத்திலே எழுதப்பட்ட பதிகம். திருக்கடவூர் வீரட்டானம் அப்படின்னு உடனே நமக்கு மார்க்கண்டேயரும் யமனும் ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? அந்த அந்த புராணத்தை நினைவூட்டுகின்ற தலம் அந்த தலம். மார்க்கண்டேயருக்கு நிலைத்த 16 வயதிலே நிலைத்த வாழ்வினை தருகின்றார். யமனை ஏற்றி உதைத்த நிறைய பதிகங்களில் யமனை உதைத்த புராணத்தை நினைவு கூறுவார்கள் இல்லையா? மூவருமே கூறுவார்கள், நினைவு கூறுவார்கள். அந்த புராணம் நிகழ்வுற்ற இடம் இந்த திருக்கடவூர். தன்னுடைய வாழ்நாள் 17 வருடங்கள் தான் அப்படின்னு தெரிந்த உடனே 107 சிவாலயங்களுக்கு சென்று சிவபூசை செய்கிறாராம் மார்க்கண்டேயர். இறுதியாக இங்கே வந்து சிவபூசை செய்யும் பொழுதுதான் அவருடைய இறுதி நாள் வருகிறது. யமதர்மன் வந்து பாசக்கயிற்றை வீச இவர் அச்சத்திலே சிவலிங்கத்தை அணைத்துக் கொள்கிறார். பாசக்கயிறு இவர் கழுத்திலும் சிவலிங்கத்தின் மீதும் விழுகிறது. இறைவன் அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து காலனை காலால் ஏற்றினான் என்பது புராணம். அதுக்கப்புறம் அந்த யமதர்மன் இல்லாமல் காலங்கள் செல்லாது என்ற வேண்டுகோள் எல்லாரும் வைக்கிறாங்க. உடனே அவருக்கு மீண்டும் வாழ்நாளை கொடுக்கிறார். யமதர்மன் நிக்கிரகம் செய்யப்பட்டு, அதாவது காலால் உதைத்து ஏற்றி தள்ளப்பட்டு அதற்கு பிறகு அனுக்கிரகம், அவருக்கு அருளும் செய்த இடம் என்று இந்த தலத்தை கூறுவார்கள். இன்றைக்கும் அந்த சிவலிங்க தலத்திலே பிளவு, ஏன்னா அந்த பிளந்து கொண்டுதானே காலசம்ஹார மூர்த்தி வெளிப்பட்டு தோன்றுகிறார். அந்த பிளவும் இருக்கிறது, பாசக்கயிறு வீசப்பட்ட தழும்பும் இருக்கிறது என்று நமக்கு செய்திகள் கூறுகின்றன. காலசம்ஹார மூர்த்தியாக நாம் இறைவனை வழிபடுகின்ற தலம் இது. எல்லாருக்கும் தெரியும், 60, 80, 70 என்று பிறந்த நாட்களை இங்கே கொண்டாடி கால யம பயத்தை விரட்டக்கூடிய தலம். அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவர்கள் வந்து ஒரு இடத்திலே வைப்போம் என்று ஒரு நல்ல இடம் பார்த்து வைத்த இடத்திலே அந்த அமிர்த கலசம் சுயம்பு சிவலிங்க மூர்த்தியாக மாறியது. எனவே அவருக்கு அமிர்த கடேஸ்வரர், அமிர்தம் இருந்த கடம், அது சுயம்பு லிங்கமாக மாறியதால் அமிர்த கடேஸ்வரர் என்று பெயர். இந்த பதிகத்திலும் என் அமுதே என் அமுதே அப்படின்னு சுந்தரன் கூப்பிடுவார் சுவாமியை. 2 பாடல்களிலே அந்த என் அமுதேங்கிற வார்த்தை வராதே தவிர மற்ற எல்லா பாடல்களையும் 10வது பாட்டு திருக்கடைக்காப்பு மாதிரி தானே, தன்னுடைய எந்த தலத்து சுவாமியை பாடுறோம், யார் பாடுறா, என்ன பலன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இந்த என்ன முதேங்கிற வார்த்தை வரல. அது தவிர மற்ற 9 பாடல்ல வந்திருக்கணும், 2 பாடல்களில் வரல. 3வதும் 8வதும் பாடல்களிலே என் அமுதே என்ற சொல் வரவில்லை. மற்ற எல்லா பாடல்களிலும் 7 பாடல்களில சுவாமியை என் அமுதே என் அமுதே அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி என் அமுதுன்னு இறைவனை சொல்றாரு அப்படின்னா, காலனை காய்ந்த இடம் இல்லையா? காலன் காய்ந்த இடம்னு காலம் போயாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நிலைத்த வாழ்வு தானே நமக்கு. அப்போ அந்த நிலைத்த வாழ்வை தரக்கூடியது அமுதம். எனவே என் அமுது. அவர் வந்து என் அமுது அப்படின்னு உரிமையோட சொல்றாரு பாருங்களேன். நீ என்னுடைய அமுதம் அப்படின்னு உரிமை பாராட்டி சொல்லக்கூடியது. அந்த அந்த சொல்லே அவ்வளவு உரிமையோடு இருக்கிறது. அப்புறம் சுவாமி பேரு அமுத கடேஸ்வரர், அமிர்த கடேஸ்வரர் என்பதனால் அவரை அமுது என்று அழைக்கிறார். மூவர் பெருமக்களுமே அந்த தலத்திலே பாடும் பொழுது இறைவனை அமுதே என்று அழைத்து பாடியிருக்கின்றதாக செய்தி நாம் பார்க்க முடிகிறது. முதல் பாடலை பார்ப்போம். இந்த பதிகத்தில் அங்க பொன்னார் மேனியனேன்னு ஆரம்பித்த சுந்தரர் இங்கே பொடியார் மேனியனே என்று தொடங்குகின்றார். திருநீர் அணிந்த வெந்நீர் சன்னித்த மேனியன் என்று இறைவனை அழைத்து, நீ உன் மார்பிலே முப்புரி நூலை அணிந்திருக்கின்றாய், அது ஒரு புறம் பொருந்தி இருக்க உன் பக்கத்திலே உன் உமையம்மையையும் நீ ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றாய். அப்பேற்பட்ட பெருமகனாக நீ காட்சியளிக்கின்றார். உன் கையில கூர்மையான
3 இலைகளை உடைய சூலம், மூவிலை சூலம். அந்த மூவிலை சூலம் உன் கைகளிலே என்றைக்கும் இருக்கின்றது. அப்படி அந்த நிலைத்து இருக்கின்றதாம். வளர் கையில் அப்படி என்கின்றார். அவர் கையில அது எப்பவுமே நீங்காமல் இருக்கின்றது அந்த சூலம். அந்த சூலத்தை கையிலே ஏந்தி கொண்டு கங்கையை தலையிலே அணிந்து மங்கையை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்றார். உன்னுடைய திருமுடியிலே மனம் மிகுந்த கொன்றை மலரை சூடியிருக்கின்றாய். கடவுர் வீரட்டத்திலே எழுந்தருளி இருக்கின்ற நீ என்னுடைய அமுதம் போன்றவன். உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே துணை இல்லை என்று கூறுகின்றார். எவ்வளவு அழகான வரி பாருங்க கடைசி. என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே, உன்னை விட்டா வேற யார் எனக்கு துணைப்பா என்று எல்லாருக்கும் துணையாக இருக்கின்ற அமுதினை நமக்கு அறிமுகம் செய்கிறார். குடியார் மேனியனே குறிநூல் ஒருபால் பொருந்த வடியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையொடும் கடியார் கொன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்து எம் அடிகேள் என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே, எனக்கு ஒன்றை விட்டா வேற யாருமே துணை கிடையாதுப்பா என்று கூறுகின்றார். அடுத்த 2வது பாடல்ல என்ன சொல்றாருன்னா, இறைவனுடைய திருச்சடையிலே பிறை இருக்கிறது. அந்த பிறை எப்பொழுதுமே தங்கி இருக்கின்ற திருச்சடை, பொருந்தி இருக்கின்ற திருச்சடை. உன் கையில என்ன வச்சிருக்கிற? பிரம்மனின் தலை மண்டை ஓட்டை வைத்திருக்கின்றார். அந்த மண்டையோட்டை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்கின்றாய்னா வேதத்தை ஓதிக்கொண்டே போகிறாய். மற்ற சில இடங்கள்ல பதிகங்கள்ல வரும், வாயினால் பதிகங்கள் ஓதிக்கொண்டே நீ சென்று பலி தேர்ந்தாய் என்று. அதாவது அவர் பலி தேர போறாரு, ஆனா வாயில பதிகங்கள் ஓதுகின்றார் அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் சொல்லுகின்றார், மறையினை ஓதிக்கொண்டே போகின்றாய். ஓதிக்கொண்டே போய் என்ன செய்கின்றாய்? பிரம்மனின் மண்டையோட்டை கையில வைத்துக்கொண்டு பலி தேர்ந்து உண்கின்றாய். அப்படி மறையின் அந்த மறைய வானவர்களுக்கெல்லாம் அந்த மறையின் பொருளாக இருப்பவனும் நீதான். மறைய ஓதிக்கிட்டே போற, ஆனா என்ன செய்யற? பலி கொண்டு வருகின்றாய். உன்னுடைய கழுத்திலே கரை இருக்கின்றது. அந்த கரை பொருந்திய கழுத்தை உடையவனாக இருக்கின்றார். கடவுர் வீரட்டத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவா, நீதான் என்னுடைய அமுது, எனக்கு உன்னை விட்டா வேற துணை கிடையாது என்று இந்த 2வது பாடல் கூறுகிறது. பிறையாரும் சடையாய் பிரமன் தலையில் பலிகொள் மறை ஆர் வானவனே. மறை அப்படி மறை ஓதிக்கொண்டே இருக்கின்ற வானவனே. ஆனா மறை ஓதும் பொழுது அவர் என்ன செய்யறாரு? பிரமன் தலையில் பலிகொள், பிரமன் தலையில் பலிகொள் மறை ஆர் வானவனே, மறையின் பொருள் ஆனவனே. இந்த மறைக்கே நீதாம்பா பொருள் என்கிறார். கரையாரும் மிடற்றாய் கடவுர் தனுள் வீரட்டத்து எம் இறைவா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே, நீ இல்லாம எனக்கு வேற யார் துணை என்று 2வது பாடலிலும் கேட்கின்றார். அடுத்து 3வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், இறைவனுடைய அருள் திறத்தை வியக்கின்றார். ஏன்னா அவனுடைய அருள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி, அந்த நேரத்திற்கான தேவைக்கு ஏற்ப அவனுடைய அருள் அமைகிறது. ஆலமரத்தின் கீழே, கல்லால மரத்தின் கீழே அந்த ஆன்றோர் பெருமக்களுக்கு நீ அறத்தினை அறிவுறுத்தினாய். அப்போ நீ ரொம்ப கல்வி கேள்விகளிலே சிறந்து ஆன்று அவிந்து அமைதியாக இருக்கின்ற ஒரு பெருமகன்னு நினைச்சா, திருக்கடவுர்ல காலால எத்திட்டியப்பா. காலனை பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம். நாங்க அவ்வளவு பேரும் பயப்படக்கூடிய காலனை உன்னுடைய காலால் நீ எத்தினாய். முதல்ல இருந்தது என்னது? அறக்கருணை. அதுக்கப்புறம் உள்ள வரியில குறிப்பிடப்படுவது இறைவனுடைய மரக்கருணை. அப்படி அவனுக்கு காலால எத்தவும் செய்துட்டு மறையோன் இருக்காரு மார்க்கண்டேயர், அவருக்கு வாழ்நாளை கொடுத்தார். உன்னுடைய கையிலே என்ன ஏந்தி இருக்கின்றார்? கரவா, கரத்தை உடையவனே என்று கூறுகின்றார். அவனுடைய திருக்கரத்திலே மான் கன்று அது நிற்கின்றது. மான் கன்றை ஏந்திய கரத்தை உடையவனே, கடவுர் வீரட்டத்தில் இருக்கின்ற எனக்கு தந்தை போன்றவனே, பெருமானும் நீதான், என்னுடைய பெருமானும் நீதான், எனக்கு தந்தை போன்றவனும் நீதான். எல்லாத்துக்கும் மேல எனக்கு வேற யாருப்பா துணை
என்று கூறுகின்றார். இந்த 3வது பாடலிலே அந்த என் அமுதுங்கிற வார்த்தை இல்லை. அன்று ஆலின் நிழல் கீழ் அறம் நால்வர்க்கு அருள் புரிந்து கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு. கொன்றாய் காலன் உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு. மான் கன்று ஆறும் கரவா கடவுர் திரு வீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று 3வது பாடல் அமைகின்றது. அடுத்து 4வது பாடலிலும் இறைவனுடைய மாறுபட்ட வகையான தோற்றங்களை கூறுகின்றார். இறைவன் போர்க்குணம் மிகுந்த கரி யானை, அந்த யானையை அதன் மத்தகத்திலே மிதித்து அதன் தோலை உரித்து போர்த்து கொண்டாய். நான் எதுக்கு மேல போத்திக்கிட்ட? ஒரு தோல் உரிச்ச உடனே அது ஒரு மாதிரி ரத்தமும் இதுவுமா இருக்கும், அது கரு கருன்னு வேற இருக்கும், யானையுடைய தோல் இல்லையா? அப்படிப்பட்ட பார்ப்பதற்கே ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோலை பொன்மேனி மேல போத்தலாமாப்பா. உன்னுடைய பொன்மேனி அது இயல்பாகவே அழகா இருக்கும், உயர்வானது வேற, அதுக்கு மேல இந்த இழிந்த யானத்தோலை போய் போத்தலாமா என்று கேட்கின்றார். அப்படி போத்தன சரி, உன் பக்கத்துல உன்னுடைய உடலிலே ஒரு பாகமாக இருப்பவள் யார்? கச்சு அணிந்த உமையம்மை. அவள் அழகே வடிவானவள், மென்மையானவள். ஆனா நீ உடம்புல நீ என்ன யானையோட உரிய கொண்டு போய் போத்திருக்கியப்பா. சரி, ரெண்டும் நீ மகிழ்ந்து செய்கின்றாய். உன்னுடைய கழுத்திலே கருப்பு நிறம்தான் பொருந்தி இருக்கின்றது. கடவுர் வீரட்டத்திலே இருக்கின்ற ஆரா என் அமுதே என்கின்றார். என் அமுதேன்னு மட்டும்தான் முதல் 2 பாடல்ல சொன்னாரு, 3வது பாடல்ல சொல்லல. இப்போ ஒரு அடைமொழி சேர்த்து சொல்லுகின்றார். ஆரா என் அமுதே. ஆரா என்றால் தெவிட்டாத என்று பொருள். என்னுடைய அமுதம் நீ, நான் உன்னை பருகி கொண்டே இருக்கின்றேன், எனக்கு தெவிட்டவே தெவிட்டாது. அப்படி நான் எவ்வளவு வேணும்னாலும் உன்னை பருகி கொள்ளலாம். இப்படிப்பட்ட தெவிட்டாத இன்னமுதம் போன்ற நீ, உன்னை விட்டாம எனக்கு வேற யார் துணை இருக்கா என்று கேட்கின்றார். போராறும் கரியின் உரி போர்த்து பொன்மேனியின் மேல் வாராறும் முலையாள் ஒரு பாகம் மகிழ்ந்தவனே. காராறும் மிடற்றாய் கடவுர் தனுள் வீரட்டானத்து ஆரா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. அடுத்து 5வது பாடலிலே இறைவனுடைய நீலகண்டத்தை புகழ்ந்து பாடுகின்றார். நீ மை மாதிரி கருமையான கண்டத்தை உடையவனாக இருக்கின்றாய். திரும்பவும் யானை உரை பொறுத்தவனாக இருக்கின்றார். என்னோட உயிருக்குள்ள நீ புகுந்து கொண்டாய் என்று கூறுகின்றார். எல்லா அடியார்களுக்கும், இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை உயிர்களுக்குள்ளும் இறைவன் தப்பாமல் நிறைந்திருக்கின்றான். அதுதான் பொய்யாது என்ற வார்த்தையை போட்டு சொல்லுகின்றார். பொய்யாதுன்னா கண்டிப்பாக இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் கலந்து நிற்கின்றான். அவன் தப்பாமல் செய்கின்ற செயல் அது. அதுல தப்பிதமே நடக்காது. அந்த செயல் நடக்காமலே போகாது. கண்டிப்பாக எல்லா உயிர்களோடும் அவன் கலந்து நிற்கின்றான். இத அவர் மற்ற உயிர்களுக்குள்ள, எல்லா உயிர்களுக்குள்ளே நீ கலந்திருக்கப்பா, என்னையும் ஒரு பொருட்டாய் நினைத்து கொண்டு என்னுள்ளும் நீ புகுந்திருக்கின்றாய். அப்படி புகுந்துட்டு என்னை விட்டு நீ போகவே இல்லை, அப்படியே நீ எனக்குள்ளேயே இருக்கப்பா என்று இறைவனை புகழ்கின்றார். உன்னுடைய கையிலே ஆடக்கூடிய அரவத்தினை கையிலே ஏந்தி இருக்கின்றார். கடவுர் வீரட்டானத்திலே எழுந்தருளி இருக்கின்ற என் தலைவனே, என் அமுதே, உன்னை விட்டா எனக்கு வேற துணை இல்லை என்கின்றார். மையார் கண்டத்தினாய் மதமா உரி போர்த்தவனே, பொய்யாது என் உயிரினுள் புகுந்தாய் இன்னம் பொந்தறியாய். கையார் ஆடரவா கடவுர் தனுள் வீரட்டத்து எம் ஐயா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று இறைவனை இங்கும் என் அமுதே என்று இந்த 5வது பாடலிலும் அழைத்து மகிழ்கிறார். அடுத்து 6வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், நம்முடைய உடம்புக்கும் இறைவனின் அருளே வடிவான உடம்புக்குமான வேறுபாடு தோன்ற பாடல் அமைத்து தருகின்றார்.
இந்த 5 பூதங்களால் நம் உடம்பு பூத உடம்பு என்று கூறுவோம் இல்லையா? அந்த இந்த பூத உடம்பு அப்படிங்கிறத நம்ம அதை உணர்வோம். எல்லாரும் எங்கேயாவது ஒரு இடத்துல இதை பற்றி வாசிச்சிருப்போம். அப்படி 5 பூதங்களால் ஆன இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்பு எப்படி எப்படி 5 பூதங்களும் ஒன்றாக சேர்ந்து யாராவெல்லாம் ஆகுது? ஆணாக ஆகுது, பெண்ணாக ஆகுது, அல்லது 2 மற்ற அலியாக மாறுது. இந்த 3ஆக ஏதாவது ஒன்றாக இருக்கு. பிறந்து பிறந்து உருமாறிக்கொண்டே இருக்கு. ஆனா நீ எப்படிப்பட்டவன்? பிறவா யாக்கை பெரியோன் நீ. நீ உனக்கு பிறப்புங்கிறதே கிடையாது. ஆனாலும் நீ உருக்கொள்கின்றாய். எப்படி? உயிர்கள் எல்லாம் கருமேனி தாங்கி வளர்ந்து இப்படி உருக்கொள்ள, நீ நினைத்த நேரத்திலே என்ன வடிவு வேண்டுமோ அதனை உன் அருளே வடிவாக கொண்டு தோன்றுகின்றாய். நீ பிறவாதவன், அருள் வடிவே உருவானவன் என்று நமக்கு கூறுகின்றார். இப்படி நாம் கருமேனி கொள்ள இறைவன் அருள்மேனி கொள்கின்றான் என்று வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றார். என்னுடைய கண்ணில் இருக்கிற மணி இருக்க, கண்ணின் கருமணி, அது மாதிரி நீ எனக்கு அருமையானவன். ரொம்ப அருமை இல்லையா? கண்ணின் கருமணி போல மிகவும் அருமைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி அருமையானவன் நீ. கடவுர் என்ற வீரட்டத்திலே எழுந்தருளி இருக்கின்ற எம் அண்ணா. அண்ணா என்றால் இங்கே தலைவா. அப்படிப்பட்ட தலைவா, நீ எனக்கு அமுதம் போன்றவன். எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே துணை கிடையாது. மண், நீர், தீ, வெளி, கால், 5 பூதங்களையும் சொல்லிட்டாரா? வரு பூதங்கள் ஆகி மற்றும் பெண்ணோடு ஆண் அலியாய் பிறவா உரு ஆனவனே. இந்த 5 பூதங்களாகவும் ஆனவன் இறைவன். அத்தனையும் ஒன்றாக இணைந்து ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் அமைகின்றன. ஆனா இத்தனையும் இல்லாமல் இறைவன் பிறவாமல் இருக்கின்றவன், உருக்கொள்கின்றவன், அருளே உருவாக கொள்கின்றவன். மண், நீர், தீ, வெளி, கால், ஒரு பூதங்கள் ஆகி மற்றும் பெண்ணோடு ஆண் அலியாய் பிறவா உரு ஆனவனே. கண்ணாரும் மணியே. கடவுர் தன்னுள் வீரட்டத்து எம் அண்ணா என முதே எனக்கு ஆர் துணை நீயலதே என்று இந்த 6வது பாடலை நமக்கு அமைத்து தருகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அடுத்து 7வது பாடலாக வருவது, இறைவனுடைய சடை இருக்கே, அது அப்படி சிவந்த நிறத்திலே இருக்கின்றது. தீ மாதிரி இருக்கா அவருக்கு. தீ மாதிரி இருக்கின்ற உன்னுடைய தலையிலே இளநாகம் இருக்கின்றது என்கின்றார். அது ஏன் இளநாகம்? அந்த நாகத்துக்கு வலிமை இல்லை. பருந்த பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை இருந்தால் தான் அந்த நாகம் வலிமையான நாகம். இவர் திருமுடியில் அணிந்திருக்கின்றார், அது இளமை. ஏன்னா அது வேற எங்கேயும் போகாம அங்கேயே இருக்கு இல்லையா? அதனால அது இளமையான நாகமும். இளமையான நாகத்தை உன்னுடைய தீ மாதிரி சிவந்த சடையிலே நீ கட்டி இருக்கின்றார். சுடுகாட்டிலே சென்று அங்க இருக்கக்கூடிய வெண்டலை, சுடுகாடு எப்படிப்பட்ட இடம்? நரியெல்லாம் ஊழையிடக்கூடிய இடம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு வெண்டலையை எடுத்துக்கொண்டு வந்து கையில வச்சிருக்கிறவன் நீ. கருமையாக இருக்கின்ற பெரிய யானையினுடைய தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டவன். திரும்ப திரும்ப இந்த யானை உரித்தமை பற்றிய குறிப்பு இந்த பதிகத்தில் வருது இல்லையா? 3, 4வது இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். அந்த கரியை அப்படி ஈரமா இருக்கும்போதே தோலை உரித்து அணிந்து கொண்டவன் நீ. கடவுர் வீரட்டத்துல இருக்கின்ற இறைவனாகிய நீ என்னுடைய அமிர்தம் போன்றவன். எனக்கு உன்னை விட்டா வேற துணை கிடையாது என்று கூறுகின்றார். எரியார் புன்சடை மேல் இளநாகம் அணிந்தவனே. நரியாரும் சுடலை நகு வெண்டலை கொண்டவனே. வெண்டலை அந்த வெண்மையான கபாலம். அது ஏன் நகு அப்படிங்கிறாருன்னா, அந்த தோல் போர்த்தாத பொழுது பற்கள் எல்லாம் வெளியில தெரிஞ்சிட்டு இருக்குல்ல, பார்க்கும்போது ஏதோ அந்த கபாலம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நகு வெண்டலை என்று அழைக்கின்றார். நகு வெண்டலை கொண்டவனே. கரியார் ஈர் உரியாய் கடவுர் வீரட்டத்து எம் அறியாய் என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே, உன்னை விட்டா நான் வேற எந்த கடவுளையும் வணங்குறதே கிடையாதுப்பா, உன்னைத்தான் நான் வணங்குகின்றேன்.
அதனால நீ எனக்கு அமுதம் போன்றவன் இல்லையா அப்படின்னு கேட்கின்றார். உன்னை விட்டா வேற யாரையும் நான் கடவுள்னு நான் வணங்குறதே கிடையாது. உன்னுடைய காதுகளிலே குழையை அணிந்திருக்கின்றார், ஒளி வீசும் குழையை அணிந்திருக்கின்றார். நீதான் கடவுள்ங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். வேற யாரும் கடவுள் அப்படின்னு நான் சேரவே மாட்டேன். அந்த இதுல முடிவுக்கு நான் வரவே மாட்டேன். வேற உன்னை விட்டு வேற யாரையுமே நான் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ செழுஞ்சுடர் போன்றவன், செம்மையான சுடர் போல இருப்பவன். உன்னுடைய கழுத்திலே காரை என்ற அணிகலனை அணிந்திருக்கின்றாய். அதன் முடிவிலே என்ன இருக்கான்? வெண்மருப்பு இருக்கான், பன்றி கொம்பு. வராக அவதாரத்தின் போது திருமாலின் வராக அவதாரத்திலே அந்த ஆக்ரோஷமான அந்த வராகத்தை அடக்கி அதன் கொம்பினை தன்னுடைய கழுத்திலே அணிகலன்களுள் ஒன்றாக எடுத்துக்கொண்டவர் இல்லையா? அந்த அணிகலனை இங்கே நினைவூட்டுகின்றார். அந்த பன்றியின் மறுப்பை உன்னுடைய கழுத்திலே அணிந்திருக்கின்றாய். கடவுர் வீரட்டத்துக்குள் இருக்கின்ற திருமுடியிலே கங்கையாறு பொருந்தி இருக்குமாறு இருக்கின்ற செஞ்சடையை உடையவனே, எனக்கு யாருமே துணை கிடையாது என்று 8வது பாடலிலும் என் அமுது என்ற வார்த்தை வரவில்லை. வேறா உன் அடியேன் விளங்கும் குழை காதுடையாய் தேரேன் உன்னையல்லால் சிவனே. இதை எப்படி பார்க்கணும்னா, வேறா உன்னையல்லால் சிவனே தேரேன், உன்னையல்லால் சிவனே வேறா தேரேன். உன்னையல்லாமல் சிவபெருமானே வேற யாரையும் நான் தேர மாட்டேன், முடிவாக கொள்ள மாட்டேன். நீ விளங்கும் குழைக்காதுடையாய், என் செழுஞ்சுடரே, காரார் வெண்மருப்பா, கடவுர் திருவீரட்டத்துள் ஆரார் செஞ்சடையாய், எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்று இந்த 8வது பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து 9வது பாடலிலே ஒரு காலத்துல திருமாலும் பிரம்மனும் உன்னுடைய அடியையும் முடியையும் தேடி சென்றாங்க. ஆனா அவங்களால கண்டே பிடிக்க முடியாம அப்படியே பயந்து அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. அப்படிப்பட்டவன் நீ, அவ்வளவு பெருமை வாய்ந்தவன் நீ. நீ எனக்கு பரன், மேலானவன், என்னுடைய தலைவன் நீ. எல்லாவற்றிற்கும் மேலான பரஞ்சுடராக இருப்பவனும் நீதான். உன்னுடைய திருமுடியிலே கங்கையை கொண்டிருக்கின்றாய். அந்த கங்கையிலே மடுக்கள், அதாவது கயம் என்று கூறுகின்றார், பள்ளங்கள் நிறைந்த கங்கையை உன்னுடைய திருமுடியிலே நீ கொண்டிருக்கின்றார். கடவுரிலே இருக்கின்ற வீரட்டானம் என்ற திருக்கோயிலே எழுந்தருள் இருக்கின்ற தலைவா, இங்கே அயன் என்ற சொல்லை கொண்டு இறைவனை அழைக்கின்றார். பொதுவாக நம்ம அயன் அப்படின்னா பிரம்மனுக்கு தானே சொல்லுவோம் இல்லையா? அயனும் பிரம்மனும், அயனும் மாலும் அப்படிமோல்ல. ஆனா அங்க அயன்கிறது சும்மா ஒரு இடுகுறி பெயராக, இங்கதான் காரண பெயராக வந்திருக்கான். இடுகுறின்னா சும்மா ஒரு வச்சுக்கிட்ட பேரு, அவ்வளவுதான். இங்கேதான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் என்ற பொருள் வரும்படி இவனை மேலானவன் என்ற பொருளை இறைவனுக்கு சேர்த்து கூறுகின்றார். அயனோடு அன்று அறியும் அடியும் முடி காண்பறிய பயனே. ஒரு காலத்துல திருமாலும் பிரம்மனும் உன்னை அடிமுடி தேடி உன்னை கண்டே பிடிக்க முடியாம இருந்த பயனே, எம் பரனே, பரமாய பரஞ்சுடரே, கயம் ஆறும் சடையாய் மன்னிக்கணும், கயம் ஆறும் சடையார் கடவுர் திருவீரட்டத்துள் அயனே என் அமுதே, எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. என்னை விட்டா எனக்கு வேற யாரை பார்த்தன என்று கேட்கின்றார். அடுத்து பதிக பலன் சொல்லுகின்ற 10வது பாடல் என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தால், அந்த திருக்கடவுர் எப்படிப்பட்ட ஊரா? காராரும் பொழில் சூழ் கடவுர் திருவீரட்டத்துள். நிறைய மேகங்கள் எல்லாம் வந்து தவழுகின்றனவா, அவ்வளவு உயரமான மரங்கள் இருக்கின்ற, பொழில்கள் நிறைந்த சூழ இருக்கின்ற திருக்கடவுர் வீரட்டம். இது கோயில், திருக்கடவுர் தலம், வீரட்டம் கோவில். ஏறாரும் இறையை, அங்கே எழுந்தருள் இருக்கின்ற அழகு மிகுந்த இறைவனை துணையா எழில் நாவலர்கோன், அப்பேற்பட்ட இறைவனை துணையாக கொண்டிருக்கின்ற அழகான நாவலூரை சேர்ந்த சுந்தரர் தன்னை கூறுகின்றார்.
ஆரூரன், நாவலர்கோன் ஆரூரன். ஆரூரன்கிறது இவர் எப்படிப்பட்டவர்? வழி வழியாக ஆரூரனுக்கு அடிமை என்று கூறியவர் இல்லையா? அதனால ஆரூரன் அடியான் என்று அந்த சொல்லையும் சேர்த்து கூறுகின்றார். திருவாரூர் பிரான போய் எல்லாம் வணங்குறது இல்லை. அதாவது இப்போ மற்ற ஊர்களில் இருக்கிறவங்க எல்லாம் சென்று தான் திருவாரூரை வணங்க முடியும் இல்லையா? இவர் அங்கேயே இருக்கிறதுனால திருவாரூர் பெருமானுக்கு எப்பவுமே அடிமை இவர். அதனால ஆரூரன் அடியான் அடித்துண்டன் உரைத்த தமிழ் கூறிய இந்த தமிழ் இருக்கே, பாரோர் ஏத்த வல்லார், இந்த உலகத்திலே ஏத்தக்கூடியவர்கள் எல்லாரும் பரலோகத்து இருப்பாரே, சிவலோகத்திலே நிலைத்து இருப்பார்கள் என்று கூறுகின்றார். காராரும் பொழில் சூழ் கடவுர் திருவீரட்டத்துள் ஏறாரும் இறையை துணையார் எழில் நாவலர்கோன் ஆரூரன் அடியான் அடித்தொண்டன் உரைத்த தமிழ் பாரோர் ஏத்த வல்லார் பரலோகத்து இருப்பரே என்று இந்த தலத்தில் இருக்கும் இறைவனை ஏத்தி பாடுகின்றவர்கள், இந்த பதிகத்தை பாடுகின்றவர்கள் சிவலோகத்திலே ஒரு நிலைத்த இடத்தோடு தங்கியிருப்பார்கள் என்று நமக்கு பதிக பலன் சொல்லி அமைகின்றார் என்ற அளவிலே இன்றைய சிந்தனையை